எனக்கு உடனே உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. இவ்ளோ லேட்டா என்ன பார்க்கணும்னு நினைச்சா அதுக்கு நான் என்ன பண்றது? கேமரா ஆன் பண்ண. இல்ல இப்போ லைட் ஆன்ல இல்ல. சரி, லைட் ஆன் பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? ப்ராப்ளம் தான். பக்கத்து ரூம்ல அம்மாவும் அப்பாவும் படுத்துட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ஏன்? என்ன லவ் பண்றியா? அது தெரியல. ஆனா உன் முகத்தை பார்க்கலன்னா இன்னைக்கு நைட்டு நான் தூங்க மாட்டேங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. அப்படின்னா 2 பேரும் நம்ம நைட்டை ஒன்னாவே ஸ்பெண்ட் பண்ணலாம். பாய். அதெல்லாம் இல்ல. ஹலோ ஹலோ. சாந்து, சொல்றது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா. நீ இவ்ளோ லேட்டா எனக்கு கால் பண்ணிருக்க. இந்த விஷயத்தை நான் என் அம்மா அப்பா கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா? இல்ல, அது எனக்கு தேவையில்லாத விஷயம். பட் நான் உன்னை இப்பவே பார்த்தாகணும். அதெல்லாம் சரி, நான் உனக்கு என்னோட ஃபேவரட்டான போயம் அனுப்பி வைக்கிறேன். நீ அதை நல்லா படி. ஏய், போனை வச்சிடாத. தயவு செஞ்சு போனை மட்டும் கட் பண்ணிடாத. ஏன்? நான் என்ன உன் பொண்டாட்டியா? பாய். ஹலோ ஹலோ ஹலோ. போனை கட் பண்றியா? ஏறு, மறுபடியும் பண்ற. ஹலோ, குட் மார்னிங். இப்போ நான் உன் வீட்டு முன்னாடி தான் இருக்கேன். இங்க தான் இருக்கேன். ஏய் வேணா, எதுக்கு இப்படி விளையாடிட்டு இருக்க? நம்பிக்கை இல்லைன்னா வெளியில வந்து பாரு. நிஜமாவா? வா. இதுக்கு என்ன அர்த்தம்? நேத்து நைட்டே சொன்னேன்ல, உன்னை பார்க்காம தூக்கம் வரலன்னு. அதான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கு எதுக்கு இவ்ளோ காலங்காத்தால வந்த? ஐயோ, யாராவது என்ன பாத்துற போறாங்க, விடு. உனக்காக வெயிட் பண்ண 24 மணி நேரமும் நான் தயாரா இருக்கேன். என்னோட ஒவ்வொரு மினிட்டும் ஒவ்வொரு செகண்டும் உனக்காகத்தான். அடேங்கப்பா, அவ்வளோ லவ்வா? இதுக்கு முன்னாடி நீ இந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்கியா? உன்னை பார்க்குற வரைக்கும் இந்த லவ், அஃபெக்ஷன் எதையுமே ஃபீல் பண்ணதில்ல. ஆனா இப்போ மரணத்தோட ஃபீலிங்ஸ் கூட எப்படி இருக்கும்னு தெரியுது. என்ன, இங்க அந்த மாதிரி எதுவும் இல்லையா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வந்த உடனே நம்ம எல்லா விஷயத்தையுமே வாங்கி தயாரா இருங்க. ரெடியா இருக்கேன். சார் ஒரே ஒரு கேள்வி சார். ஒரே ஒரு கேள்வி. மிஸ்டர் மிசாம் சார், உங்க மேல சுமத்தப்பட்ட குற்றத்துக்கு நீங்க என்ன சார் சொல்றீங்க? ப்ளீஸ் ஒவ்வொருத்தங்களா கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். மிஸ்டர் மிசாம் சார், கொடூரமான முறையில் ஒரு ரிப்போர்ட்டர் இறந்து போயிருக்காரு. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? மிஸ்டர் மிஷான், போலீஸ் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா 1 மாசத்துக்கு முன்னாடி இந்த ரிப்போர்ட்டர் கொலை பண்ணிருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்குமோன்னு. ஆஹா, நாங்களும் ஸ்டெப் எடுத்திருக்கோம். அதுக்காக ஒரு கேஸும் ஃபைல் பண்ணிருக்கோம். அதோட ரிசல்ட் வந்தா உண்மை என்னன்னு தெரியும். அது வரைக்கும் எனக்கும் எதுவும் சொல்ல முடியாது. சரி மிஸ்டர் மிசான்,
புர்பாபாஸ் நியூஸ் பேப்பர்ல என்ன எழுதியிருக்குன்னா நீங்க எம்பியா இருக்கும்போதே 1000 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிருக்கீங்களாமே. இதை பத்தி ஏதாவது சொல்லுங்க. நீங்க மணி லாண்டரிங் பண்ற விஷயத்துல துதக் தான் உங்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுத்திருக்காராமே. இங்க பாருங்க, எனக்கு எதிராக நியூஸ் போட்ட அந்த நியூஸ் பேப்பர் டைனிக் பூர்பாபாஷ் மேலே நான் கேஸ் போடுறதா இருக்கேன். சரி, ஓகே, எனக்கு டைம் ஆகுது. அப்புறமா அர்ஜென்ட்டா மீட்டிங் போக வேண்டியது. அது நல்ல டீல். ஆனா அந்த பொறுக்கியால என் 12 வருஷம் மரியாதை நாசமா போச்சு. நம்ம கிட்ட மட்டும் பவர் இருந்துச்சுன்னா அந்த டைனிங் கம்பெனியை எப்பவோ எனக்கு சொந்தமாக்கி இருப்பேன். புரிஞ்சதுல? ஓகே. வாங்க போலாம். சீக்கிரமா நடா, கடைக்கு வேற போனோம். யார் நீங்க? நான் அக்ரம் கான். சொல்லுங்க, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? மக்தோமிசன் சார் உனக்கு ஒரு பரிசு தர சொன்னாரு. எனக்கு அவர் எந்த விதத்திலையும் தேவை கிடையாது. உனக்கு அவர் தேவையில்லாம இருக்கலாம், ஆனா அவருக்கு நீ தேவை. அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அவர் பேர் என்ன? மக்தோமிசன். ஆமா. அவரை வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. How dare you? அவரு எவ்வளவு பெரிய ஆளு, அவர் வந்து உன்னை இங்க வந்து பார்க்கணுமா? அவருக்கு நான் தேவைன்னா அவர் தான் வந்து என்ன பார்க்கணும். சோ பை. ஏய், இங்க பாருப்பா, உனக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியுதா இல்லையா? வா 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 யங் மேன், எங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நீ பாஸ் ஆயிட்ட. ஆனா நீங்க பாஸ் ஆகல. மிசான், மக்தோமிசன். உங்க வாய்ஸ் எனக்கு நல்லா தெரியும். உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் ட்ரஸ்ட் மீ, எனக்கு சுத்தமா உங்களை பிடிக்கல. தன்னோட நல்லதுக்காக பொண்ணுங்களை பயன்படுத்திக்கிற உங்களை மாதிரி ஆளுங்களை எனக்கு எப்பவுமே சுத்தமா பிடிக்காது. ஏன்னா நான் அப்படி கிடையாது. இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட். டெஸ்டா? ஆமா, டெஸ்ட். ஃபைனலுக்கு போக செமி ஃபைனல் எப்படி ஒரு டெஸ்டோ அது மாதிரி இது ஒரு டெஸ்ட். என்னோட ஆளுங்க உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை எனக்காக கிட்னாப் பண்ணிட்டாங்க. எதுக்கு? எதுக்காகனா நீ என்னோட செக்யூரிட்டி இன்சார்ஜா இருக்கணும். அதுக்காக தான். அதுக்காக உனக்கு எவ்வளோ காசு தேவைப்பட்டாலும் தர தயார். சாரி, நான் ஒன்றும் வாடகை மிஷின் இல்லை. என்னோட இன்கம்லயே நான் சந்தோஷமா இருக்கேன். ஏய் தூர்மியா, இதுக்கு நீ ஒத்துக்க. ஏன்னா உனக்கும் நிறைய செலவுங்கள்லாம் இருக்கும். ஒத்துக்கிட்டனா வாழ்நாள் பூரா நீ வேலைக்கே போக வேண்டாம். நீ கார் கூட வாங்கிடுவ, புரியுதா? அப்படியே ஒரு பிளாட்டும் வாங்கிடுவ. ஓகே, எல்லாமே உனக்கு ஃப்ரீ தான். சாரி, அதெல்லாம் நான் பண்றதில்ல. இங்க பாரு, அதெல்லாம் நீ கத்துக்கணும் தம்பி. இல்ல இங்க பாருங்க, நீ சம்மதிச்சனா இந்த மாதிரி 10 ஸ்கூல் உன்னால நடத்த முடியும். இங்க பாருங்க மிஸ்டர் மிசான், எனக்கு அவ்வளவு சக்தி இல்லை. அதனால தான் நீங்களே நேர்ல வந்து எனக்கு தெளிவா புரிய வச்சிட்டு இருக்கீங்க. பட் என்ன மன்னிச்சிருங்க, உங்க கூட எல்லாம் சேர்ந்து எனக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லை. அப்படின்னா சரி, உனக்கு விருப்பம்னா நான் என்ன பண்றது? ஆனா அலாவுதீனோட பொண்ணை பத்தி. இந்த ஸ்கூல் என்னோடது. இப்ப நீங்க இங்க ஒரு கெஸ்ட். தப்பா ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களை நான் மன்னிக்க மாட்டேன். ஆனா நெக்ஸ்ட் டைம் அலாவுதீனோட பொண்ணு உங்களை பத்தி தப்பா ஏதாவது சொன்னாங்கன்னு வைங்க, நீங்க கெஸ்ட்ங்கிறதை நான் மறந்துடுவேன். கூல் டவுன் கைஸ், ரிலாக்ஸ். உங்களுக்கும் ஒரு ஏறை இருக்கு. நான் ஒருத்த மேல கை வைக்க நினைச்சிட்டா அவன் ஸ்டேட்டஸ் என்னெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்.
அவனை எப்படி ஜெயிக்கணுங்கிறத பத்தி மட்டும்தான் நான் யோசிப்பேன். ப்ளீஸ். ஆனா இப்போதைக்கு நம்ம கேம் சக்சஸ் ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன? நம்ம மணி லாண்டரிங் கேஸை இப்போ விசாரிச்சிட்டு இருக்கானே, அவன் பேர் என்ன? ரஷீத்